25-15 சர்ரென சரிந்த சப்போர்ட். விஜய் கோட்டையில் விரிசல். தாவேகா சர்வே சொல்லும் ஷாக் ரிப்போர்ட். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நெருங்குற இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் அரசியலில் பெரிய சம்பவம் பண்ணோன்னு அந்த பார்ட்டி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் பயங்கர வெயிட்டிங்கில் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போது கோட்டையை பிடிக்கணுன்ற விஜயோடைய கனவுல கொஞ்சம் சர்க்கிள் விழுந்திருக்கோ அப்படின்ற ஒரு விவாதம் கிளம்பியிருக்கு. ஆரம்பத்தில் 25% வரைக்கும் எகிரிட்டு இருந்த இவங்களுடைய கிராஃப் இப்போது 15% கிட்ட வந்து நிற்குது. இதுதான் அதிமுகவையும் திமுகவையும் ஒன்னாவே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு தத்துவத்தை பேசி கட்சியோடைய பேர்லேயே வெற்றியை வச்ச விஜய்க்கு ஆரம்பத்தில் யூத்துக்கிட்டையும் பொண்ணுங்க கிட்டையும் கிடைச்ச வரவேற்பு வேற லெவலு. அப்போ எடுத்த சர்வேல 25% ஆதரவு கிடைச்சி மற்ற திராவிட கட்சிகளுக்கே டஃப் கொடுப்பாருன்றது தெரிஞ்சுது. ஆனால் தேர்தல் கிட்ட வரும்போது பார்த்தா எதிர்பார்த்ததை விட சீன் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. மதுரையிலிருந்து சென்னை வரைக்கும் சோஷியல் மீடியாவில் தெரிக்க விடுற தாவேகா தொண்டர்கள் நிஜமான களப்பணியில் கோட்டை விடுறாங்களோ அப்படின்ற டவுட் வருது. மற்ற கட்சிக்காரங்க பூத் கமிட்டி வார்டு மீட்டிங்னு தேர்தல் வேலையில் வேகம் காட்ட தாவேகாவுடைய வேகம் என்னவோ ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. தேர்தல் நடத்தை விதிகள் வந்துட்டா அரசியல் களம் அப்படியே அக்னி நட்சத்திர வெயில் மாதிரி கொதிக்கும். ஆனால் பனையூர் சைடில் பார்த்தா அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. தேர்தல் அறிவிப்பு வந்தால் பாருங்க எங்கள் தளபதி புயலாக வருவார்னு சொன்ன நிர்வாகிகள் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. முன்னாடியெல்லாம் போலீஸ் கெடுபிடி பண்ணுது, பெர்மிஷன் தரமாட்டாங்கிறாங்கன்னு எதையாவது சொல்லி தப்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ தான் எல்லாமே தேர்தல் ஆணையம் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. ஸோ இனிமேல் விஜய்க்கு என்ன தடை அப்படின்றது தெரியல. விஜய் ஏன் இன்னும் பனையூர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்றது அவங்க ரசிகர்களுக்கே ஒரு குழப்பமான மனநிலையை உண்டாக்கியிருக்கு. பொதுவாக தமிழ்நாடு அரசியலில் ஒரு தலைவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி யாருமே அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஆனால் விஜயோடைய விவாகரத்து மேட்ரு, அதுவும் அவங்க மனைவி சங்கீதா கொடுத்ததாக சொல்லப்படுற அந்த 12 பக்க விவாகரத்து மனுவில் இருக்கிற அந்த குற்றச்சாட்டுகள் பொண்ணுங்க மத்தியில் ஒரு யோசனையை வர வச்சிருக்கு. நம்ம வீட்டு பிள்ளைன்னு நினச்சவங்களுக்கும் இது ஒரு சின்ன பின்னடைவாக தெரியுது. திமுகவை தீய சக்தின்னும் அதிமுகவை அடிமை சக்தின்னு சொன்ன விஜய் சில முக்கியமான தேசிய விவகாரங்களில் மௌனமாக இருக்கிறது நடுநிலை வாக்காளர்களை குழப்பத்தில் ஆழ்த்தி இருக்கு. அதுவும் பாஜக கூட கூட்டணி பேச போறாங்க அப்படின்ற தகவல் பொய்யாவே இருந்தாலும் அது அவருக்கு எதிராகவே திரும்பியிருக்கு. சினிமாவில் கைத்தட்டல் வாங்குறது அரசியல் ஓட்டா மாறுமா? இதுதான் இப்போ கோடம்பாக்கத்துல இருந்து கோட்டை வரைக்கும் இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. ஆரம்பத்துல இருந்து அந்த 25% சப்போர்ட்டை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னா வெறும் ஸ்கிரீன் பிரசன்ஸ் மட்டும் போதாது, ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் பிரசன்ஸும் தேவை. 15% இருந்து மறுபடியும் எகிர போறாரா இல்ல விஜயோடைய அரசியல் கனவு தத்தளிக்க போகுதா அப்படின்றத காலம்தான் பதில் சொல்லணும். அதுக்கு இன்னும் 1 மாசத்துக்கு மேல வெயிட் பண்ணணும்.